ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 90. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லுவேன், அப்புறம் அதையே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவேன். பொறுமையாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கேன். சொல்லுவாள்ல, எப்படி சொல்லலாம்? ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். இதை நீங்கள் வேறு எக்ஸாம் கூட சொல்லலாம். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம், ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் கேட் எக்ஸாம். எது வேணால் சொல்லலாம். அடுத்து, நான் பேசும்போது அமைதியாக இருக்கணும். அப்படின்னு சொல்லுவோம்ல. Be quiet while I'm speaking. அடுத்து, நான் அதுக்கு பொறுப்பில்லை. அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது உடஞ்சதுக்கு காரணம் நீங்கள் தான். நான் அதுக்கு பொறுப்பில்லை. I'm not responsible for that. அடுத்து, எனக்கே காய்ச்சலாக இருக்குது. I'm feeling feverish. எனக்கு காய்ச்சல் மாதிரி இருக்குது. எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படிங்கிறத I'm feeling feverish அப்படின்னு சொல்லணும். அடுத்து, யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இந்த டீல் நல்ல டீல் தான், இருந்தாலும் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லுவோம்ல. Give me some time to think. அடுத்து, யாரும் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. பா சாமி, இதாண்டா கஷ்டம், என்ன மாதிரி இது யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. Nobody should suffer like me. என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. Nobody should suffer like me. அடுத்து, அவன் கையும் களவுமா மாட்டிக்கினான். திருட்டு பய, அவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல. திருடன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, he was caught red-handed. கையும் களவும் மாட்டிக்கினான். அடுத்து, இந்தா நீ கேட்ட வாட்ச். நீ கேட்டிருந்தேல, ஊருக்கு போகும்போது சொன்னேன்ல, வரும்போது வாட்ச் வாங்கிட்டு வா அப்படின்னு. இந்தா நீ கேட்ட வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம்ல. Here is the watch you asked for. நீ கேட்டிருந்தேல அது. Here is the watch you asked for. அடுத்து, உன்கிட்ட உண்மையை சொன்னா அது தப்பா? உன்கிட்ட உண்மையை சொன்னேன் அது தப்பா அப்படிங்கிறத. I told you the truth. Was it wrong? அதில் தப்பு இருக்கா? Was it wrong? I told you the truth. நான் உண்மையை சொன்னேன். Was it wrong? தப்பு இருக்காதும் அப்படின்னு. Was it wrong? I told you the truth. Was it wrong? அடுத்து, என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டியா? Have you decided what to do? என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டியா? Have you decided what to do? நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்லை. I'm not like you. அடுத்து, உன்னை எனக்கு பிடிக்கலை. I don't like you. நாம் அதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? We shouldn't let it go. We shouldn't let it go.
இதை நாட்டுன்னு கூட போட்டு சொல்லலாம். we should not let it go. அடுத்து, இதான் வீட்டுக்கு வர நேரமா, இதான் வீட்டுக்கு வர நேரமா, இதான் வீட்டுக்கு வர நேரமா. is this the time to come home, is this the time to come home, is this the time to come home. அடுத்து, மற்றவங்க கிட்ட சொல்லிடாத, மற்றவங்க கிட்ட சொல்லிடாத, மற்றவங்க கிட்ட சொல்லிடாத. don't tell others, don't tell others. யார்ட்டையும் சொல்லிடாத, don't tell others, don't tell others. வெளிநாட்டுக்கு போகிறதுல தீர்க்கமாக இருக்கான், வெளிநாட்டுக்கு போகிறதுல தீர்க்கமாக இருக்கான், தீர்க்கமாக ஒத்த காலில் நிற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போகிறதுல தீர்க்கமாக இருக்கான் அப்படின்னா. he is bent on going abroad, he is bent on going abroad, he is bent on going abroad. அடுத்து, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, இந்த பேனாவை எடுத்துக்கிறேன், உங்கள் ஏதாவது ஆட்சேபனையா? இல்லை எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். have no objection, have no objection, have no objection. அடுத்து, ஏன் கோவப்படுற, ஏன் கோவப்படுற, ஏன் கோவப்படுற. why are you getting angry, why are you getting angry, why are you getting angry. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி கொஞ்சம் சென்டென்சஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.